இருக்குல்ல, ஏர் கூல்டு சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் கூல்டு சிஸ்டமாக இருக்கட்டும், அங்கேருந்து வந்த டைரக்ட் வர வாட்டர் டைரெக்டாக உங்களுடைய டூ ஃபேஸ் இமர்ஷன் கூலிங் சிஸ்டத்துக்குள்ளேயே அந்த சர்க்யூட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். மேபி வேணால் பம்ப் வந்து அந்த ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக மேபி பம்ப் இன்பிட்வீனில் ஏதாவது வச்சிருப்பாங்க. இல்லைனா அது டேரெக்டாக அந்த பம்பையே வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சர்க்குலேஷன் வந்து நடந்துடும் உள்ள. ஏன்னா உங்களோட டூ ஃபேஸ் இமர்ஷன் கூலிங்கோட இந்த டாப்பில் வந்து அந்த காயில் போகும்னு சொல்லலாம். அந்த காயில் வந்து உங்களுடைய வாட்டர் வந்து போயிட்டே இருக்கும், வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டே இருக்கும். இது இங்கே ஃபேஸ் சேஞ்ச் மாறிக்கிட்டே இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து டூ ஃபேஸ் இமர்ஷன் கூலிங் சிஸ்டம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டேன். இதோட அட்வான்டேஜ்னா மெயின் அட்வான்டேஜ் வந்து ஹை பவரை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இது கெப்பாசிட்டி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இது வந்து மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் லெஸ் சேஃப் டு யூஸ் அண்ட் மோர் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக டூ ஃபேஸ் இமர்ஷன் கூலிங்கை வந்து சில இடத்துல வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணாமல் சிங்கிள் ஃபேஸ் இமர்ஷன் கூலிங் சிஸ்டம் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நினச்சின்னா தயவுசெய்து வந்து